மக்களே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த வாட்டி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வெறித்தனமா இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத பல போட்டியாளர்கள் திருப்பு முனையா இந்த சீசன்ல அமைவார்கள் அப்படின்னு. இதற்கு முதல் பல பேர் நிறைய லிஸ்ட் சொல்லியிருந்தாலும் இப்ப சொல்லி கொண்டிருந்தாலும் கண்டிப்பா பல பேரோட இதுவரைக்கும் இல்லாத பேர்கள் இந்த வாரம் வரும். அதுல இந்த வாரம் வருகின்ற பேர்கள் பல பேர் அந்த சீசன் 9க்குள்ள வருவார்கள் அப்படின்னு. அதிலும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முதல் இல்ல அந்த ஷோல தான் அந்த லிஸ்ட்ல இல்லாத 2-3 பேர்களை பார்க்க முடியும் அப்படி என்பதை நான் ஆணித்தரமா சொல்லியிருந்தேன். சரி, இப்போ பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க இன்னும் 5 நாள் 4 நாள் தான் இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு EVP ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங் ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் உள்ள போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ மிகப்பெரிய ஒரு தளத்துல இருந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டோட பேர் வந்திருக்கு. இவங்க கவின் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சவங்க, கவினண்ணாக்கு ஜோடியா நடிச்சவங்க. வண்டர்ஃபுல் டான்ஸர், அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க யாரு? இவங்களோட சேர்த்து இன்னொரு ஆக்ட்ரஸ், அவங்களுடைய பேரும் வந்திருக்கு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லி கொண்டிருந்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் பேர் பிக் பாஸ் சீசன் 9ல எப்படி சீசன் 8ல தீபக் அண்ணா அவர்களுடைய பேர், சீசன் 5ல ராஜு அண்ணாவோட பேர் அடிபட்டதோ அது போல இந்த சீசன் ஜனனி அசோக்குமார் மேமோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்துச்சு. சரி, அப்ப அவங்க அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு போட்டியா பெண் போட்டியாளர்களை தேர்றோம், பேரையே காணல. வர்ற பேரெல்லாம் அவங்க தூக்கி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ ஒரு அந்த ஹீரோயின் மெட்டீரியல்ல அவங்களுக்கு போட்டியா ஒரு ஹீரோயினை காணல. அப்பவே நம்ம எதிர்பார்த்தோம், எங்கேயோ தப்பா இருக்குது, கண்டிப்பா வேற பேர் வருவாங்க அப்படின்னு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்தபடியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த விடயத்துக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பிக் பாஸோட குயின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இது வரைக்கும் 8 சீசன் நடந்திருக்கு. அது வரைக்குமே இவங்கள மாதிரி எந்த ஃபீமேல் கான்டெஸ்டனும் வரல. ஏன், மேலுக்கு ஈக்குவலா கூட இவங்க இருப்பாங்க. ஓவியா அவர்களுக்கு ஓவியா மேம் அவர்களுக்கு பிக் சல்யூட். சரியா? சில பேர் செலிபிரிட்டி அப்படின்ற பேர்ல இருப்பாங்க. சில பேர் ஏன் பிக் பாஸுக்குள்ள போனவங்களே இருக்காங்க, டைட்டில் வின் பண்ணவங்களே இருக்காங்க, பிக் பாஸ்ல மக்களால் ஹீரோ ஹீரோயினா கொண்டாடப்பட்டவங்களே இருப்பாங்க. ஸோ அப்போ பிக் பாஸுக்கும் வேற ஷோக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், இந்த ஷோ மக்கள் வின்னரை தேர்வு செய்யறாங்க. ரியாலிட்டிக்கு கிடைக்கிறதா இந்த டைட்டில். அப்ப பிக் பாஸ்ல தப்பை எதிர்த்து கேட்கணும், தட்டி கேட்கணும், நியாயத்தின் பக்கம் நிற்கணும், உண்மையின் குரலா ஒழிக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு டைட்டில். அது அவங்க கேம் எப்படி வேணும்னாலும் பிளே பண்ணிக்கலாம். சரியா? அது இன்னொன்று இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை தான் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ண மக்கள் வச்சிருக்காங்க. வெளியில வந்த நபர்களும் அப்படி இருக்கணும் என்பதுதான் மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இது ஜஸ்ட் கேம் ஷோ இல்ல, இட் இஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி ஷோ இந்த இந்தியா. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஓவியா மேம் அவர்கள் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ வெளியிலையும் அதே மாதிரி தான். மனசுல பட்டதை சரியான நேரத்தில் சரியான இதை சொல்லுவாங்க. எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. நேத்து அவங்க ஒரு இதொன்னு போட்டாங்க, அரெஸ்ட் விஜய் அப்படின்ற மாதிரி. அது பல மக்களோட கருத்து, பல மக்களோட எண்ணங்கள் இருந்தது. விஜய் அவர்கள் மட்டும் சரியான நேரத்தில் வந்திருந்தா அந்த 41 உயிர், இப்ப கூட ஒரு பெண் போலீஸ் இறந்திருக்காங்க, அந்த 41 உயிர்கள் போயிருக்காது. அவர் சரியான நேரத்துக்கு போயிருந்தா 8:45 ப்ரோக்ராமுக்கு 8:45 தான் வெளியிடுறாரு. அந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறையும் இல்லை, அந்த டைமிங்ல அந்த நேர்மையும் இல்லை. இப்படிப்பட்டவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த இதுக்கு வரக்கூடாது. சரியா? இன்று தலைவர்களா இருப்பவர்கள், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் உதாரணம். 10 மணிக்கு ஒரு இடத்துல நிக்கணும்னா மனிதர் 9:30 9 மணிக்கு அங்க நிற்பாரு. அது படமா இருக்கட்டும், வேற நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அந்த டைமிங் அவர் கொடுப்பாரு. அதனாலதான் பெரிய நடிகர்களா இருந்தாலும் சரி, அமிதாப் பச்சன் சார் அவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய சிஎம் வர்றவங்களும் சரி, இல்ல பாரத பிரதமர்களா வர்றவங்களும் சரி,
இல்ல வேற நாடுகள்ல இருக்கின்ற அரசியல்ல பெரிய நபர்களும் சரி, இவரை ரஜினிகாந்த் சார் அவர்களை தலைவர் அப்படின்னு சொல்ல காரணம் அவருடைய அந்த குணங்கள், அந்த நல்ல எண்ணங்கள், அந்த டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் தலைவர்களா வர முடியும். அது பல கட்சி தலைவர்களிடமும் சரி, தொண்டர்களிடமும் சரி இருக்கு. ஆனா இங்க அது விஜய் அவர்களிடமும் இல்ல. விஜய் அவர்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது இல்ல, அந்த ஒரு 14-15 ஓட்டுரிமையே இல்லாத அந்த கூட்டம் அதிகள்கிட்டயுமே இல்லை. தலைவரை எப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு அதிபர் வந்து பாடசாலையில் இருக்க ஒரு மாணவன் பிரின்சிபல் அங்கிள், டீச்சர் அங்கிள்னு சொன்னா அது அந்த பாடசாலைக்கும் கேவலம், பார்க்கிற மக்களுக்கும் கேவலம், அந்த மாணவனோட எதிர்காலத்துக்கும் கேவலம், அவனால பல பேருக்கும் கேவலம், அவமானம் எல்லாமே கெட்டுப்போம். அதை திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தணும். அதே போலதான் சிஎம் அங்கிள்னு சொல்றது, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது, பாரத பிரதமரோட பேரை சொல்லி நக்கல் அடிக்கிற மாதிரி சொல்றது, இப்படி பண்ற நபர்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கும், அவங்க பண்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னா இந்த 41 உயிர்கள் போச்சுல அப்படிதான் இருக்கும். அப்ப இப்படி எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது இந்த நடிகர் விஜய் அப்படின்றவர். அப்ப அவர் தான் முதலாவது நபர் இந்த விடயம் நடக்க காரணம். அதிலும் பிந்தி வாராரு, 12 மணிக்கு இருக்க வேண்டிய இடத்துக்கு 4:30 வாராரு. ஆனா ஒரு விடயம் நடந்துட்டு ஏதோ தப்பா இருக்கணும்னா முந்தி ஓடுறாரு. வேற இதுல இருக்கிற ஆட்சியாளர்கள், கட்சியாளர்கள் எல்லாம் இங்க காரூருக்கு பறந்து வராங்க. இவர் அந்த இடத்துல இருந்து போட்டு முதலாரா தனி விமானத்தில் அவருடைய வீட்டுக்கு ஓடுறாரு. 1 மணிக்கு சிஎம் அவர்கள் வந்து ட்வீட் போடுறாங்க, அங்க போறாங்க. இந்த நபர் நல்லா தூங்குறாரு. அது வரைக்கும் அவர்கிட்ட இந்த ஒரு பதிலும் வரையில, ஏன்னா இன்னொருத்த எழுதி கொடுக்கணும். அது நடந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் காரணமா இருந்த நபர் கடைசியா சொல்றாரு, ஒரு பந்தி போடுறாரு. அப்ப இப்படிப்பட்ட நபரை நம்ம ஒரு ஷோல கொண்டாடின நபர்கள் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிற மாதிரி சில விடயங்களை, கருத்துக்களை அவங்க மனசுல இருக்கிற சொல்லணும். அதை பல பேர் பயந்து சொல்லாம விடுறாங்க. நமக்கு இப்படி பண்ணா அப்படி அடி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். அப்படியான நபர்களை எனக்கு பிடிக்காது. நம்ம பிக் பாஸ்ல ஏன் ஒருத்தரை கொண்டாடுறோம்? அவங்களோட ரியாலிட்டிக்கு. அந்த நபர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும்ன்றதா நம்மளுடைய விருப்பம். அது பல பிக் பாஸ் செலிபிரிட்டிகளிடம் இல்லை. ஆனா அது ஓவியா மேம் கிட்ட இருக்கு. பிக் பாஸுக்கு முதலும் சரி, பிக் பாஸ்லையும் சரி, பிக் பாஸுக்கு அப்புறமும் சரி. அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த 2017 வந்த ஓவியா அவர்கள், பிக் பாஸ் ஓவியா அவர்கள் 2025 ஷோல கூட ஓவியா போல ஒருத்தங்க வருவாங்களான்னு மக்கள் எதிர்பார்க்க காரணம் இந்த ரியாலிட்டி, இந்த தைரியம். She is an iron lady. Hats off ஓவியா மேம். So let's see. ஏன்னா இந்த விடயமே இந்த டாபிக்ல பேசுறேன்னா சிலது கதறுது, சிலது குறைக்குது, கேவலமா பேசுது, ஓவியா மேம அபியூஸ் பண்ணுது. அப்படிப்பட்டதுகளுக்கு ஏதாவது இங்க வந்திருந்தா கொஞ்சமாவது நம்ம சொல்லிக்கல ஒரு புத்தி வரட்டும். இல்ல அதுகளோட குடும்பத்துல எவனாவது இப்படி உயிரிழந்தா தான் அதுகளுக்கு புத்தி வருமானு தெரியல. அப்பையும் இப்படி விஜய் போன்ற நபர்களை கொண்டாடுவாங்களான்னு தெரியல. விஜய் நடிகர், அதை மட்டும் பண்ணட்டும். லீடர் அவருக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, ஆளுமை இல்லை, அறிவில்லை. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய மெயின் டாபிக், பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர்கள்ல நமக்கு இன்று வந்த போட்டியாளர் பெயர் ஆக்ட்ரஸ் தேஜு அஸ்வினி மேம். ஷீ இஸ் a wonderful dancer, wonderful actress, screen presence பக்காவா இருக்கும். கவினன் அவர்களோட ஆஸ்குமோரோ பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. அந்த நடனத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்களோட அட்ராக்ஷன், அவங்களோட லுக்கு, அவங்களோட ஸ்டைலு வேற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய என்ட்ரி அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து போட்டிருக்காங்க. வேற மாதிரி இல்லை. ஸோ இவங்கள் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறாங்க. மோஸ்ட்லி பிக் பாஸ் போகிற போட்டியாளர்களோட பேர் அந்த இறுதி வாரம் அல்லது இறுதி நாட்கள் ஷோ ஆரம்பிக்கும் முதல் வருமில்ல, அவங்க தான் வருவாங்க. இப்போ இவங்களுடைய பேர் வந்திருக்கு, வெறித்தன மக்களை. அடுத்தது இன்னொருத்தங்க யார் அப்படின்னா ஆக்ட்ரஸ் வியானா அப்படின்றவங்க, அவங்களுடைய பேரும் வந்திருக்கு. சரிங்களா? இவங்களை பற்றிய டீட்டெயில் எல்லாம், கான்டெஸ்டன்ட் அப்டேட் எல்லாம் நம்ம லைவ்ல பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வெரி வெரி ஹாப்பி. இப்போதான் ஃபீமேல் கான்டெஸ்டன்டோட லிஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுது.
ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள், தேஜு அஸ்வினி மேம் அவர்கள் பயங்கரமான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி.